ஹலோ ஆல், ஐ எம் சாரா. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று நான் செய்ய போகிறேன். அது நம்ம ப்ளவுஸில், சுடிதாரில், பேக்கில் நாட்டு இருக்கும்ல, அந்த நாட்டை எப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறது, அந்த ஒரு ட்விஸ்டர் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வீட்டில் கம்பி இருக்கும், எப்படியும் இந்த வலையெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக கம்பி வச்சுருப்பாங்க. அந்த கம்பியில் எனக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்கேல் நீளம் இருந்தால் போதும். மேக்ஸிமம் ஒரு 12-13 இன்ச் போதும். அந்த கம்பியில் ஒரு சைடு ரவுண்டாக நான் சுற்றுறேன். அந்த கம்பியை கையில் வச்சுருக்கிறது நோஸ் பிளேயரு. இது த்ரெட் ஒர்க் பண்ணுவாங்க பேங்கிளில், அவங்களாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இயரிங் பண்ணுறவங்களாம் இது யூஸ் பண்ணுவாங்க. அது நான் வச்சுருக்கேன். அதை வச்சு ரவுண்டாக டர்ன் பண்ணி சுற்றிட்டு வந்துட்டேன். உங்களால் எவ்வளோ ரவுண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் அதை எடுத்து விட்டுக்கலாம். ஹைட் சின்னதாக இருக்குனாலும் அந்த ரவுண்டை எடுத்து விட்டுக்கலாம். நம்ம கை பிடிக்கிறதுக்காக தான் அந்த ரவுண்டு. நல்லா ஈவனாக இருக்க மாதிரி தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர், அதாவது ஒரு சைடு ரவுண்டாக நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த கார்னரில் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி, அந்த கிளாத்தை பிடிக்கிற மாதிரி சின்ன கர்வ் மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட உடனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள். நிறைய கடையில் கிடைக்கும். அதாவது இந்த நம்ம டெய்லரிங் ஐட்டம் வாங்குவோம்ல, அந்த கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா வாங்கிக்கோங்க. இல்லை இப்போதைக்கு அவசரமாக எனக்கு வேணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் கிளாத்தில் அதை செக் பண்ண போகிறேன். என்கிட்ட கிராஸ் பீஸ் இல்லை. இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பீஸாக எடுத்திருக்கேன். அதில் 1 இன்ச் கட் பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அதை ரெடி பண்ணி அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காக. கார்னரில் கரை பாகம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக தையல் 2 தையலாக போட்டுக்கோங்க. இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்விஸ்டரை வச்சு உள்ளே விட்டு துணி இழுக்க போகிறேன். இந்த லாஸ்ட் வந்தாச்சு. இந்த லாஸ்ட்டில் அந்த துணி கர்வ் பண்ணுற இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கர்வ் கீழே அந்த ரவுண்டாக நம்ம டர்ன் பண்ணோம்ல, அதை லைட்டாக இழுத்து துணியை மேலே தள்ளணும். அப்போ கீழ் வழியாக அந்த ட்விஸ்டர் அந்த கம்பி கீழ் வழியாக துணியை இழுத்துட்டு வரும். உள்ளே இருக்க சைடில் உள் சைடாக இழுத்துட்டு வரும். இது எனக்கு ஸ்ட்ரெயிட் பீஸில் நான் இந்த கிளாத் வச்சங்காட்டிக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஆனால் நீட்டாக எனக்கு ஃபினிஷிங் வந்துச்சு. நீட்டாக இருக்குது. லைட்டாக இப்போ கிராஸ் பீஸ்னால் நல்லா இழுத்து கொடுக்கும். ஸ்ட்ரெயிட் பீஸ் அந்தளவுக்கு இழுத்து கொடுக்காது. அதனால் அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. இந்த மாதிரி எடுத்து விட்டு தான் ஃபினிஷ் பண்ணேன். இப்போ அந்த கம்பி வருது பாருங்கள், துணியை இழுத்துட்டு. அவ்வளோதான், நீட்டாக வெளியே வந்துடுச்சு. இப்போ உள்ளே இருக்க துணியெல்லாம் இழுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னரில் இந்த இந்த கம்பியை லைட்டாக மேலே தூக்கி விட்டுட்டு துணியை வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். நீட்டாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.